அதற்கு ஒரே ஒரு கடந்த நாட்களிலே அமெரிக்க தேசத்திலே அந்த திரைப்பட நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த இடத்துல அநேக தேவ நாமத்தை தூஷித்து பேசுகிறேன், தேவ நாமத்தை இகழ்வாய் பேசுகிறேன், எங்களால் முடியும், எங்களால் தான் இதெல்லாம் நடக்கிறது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பேசின அத்தனை பேருடைய வீடுகளும் இரையாய் மாறி அநேக டாலர் பில்லியன்ஸ் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றுமே கிடையாது. ஆனால் எதுவும் எங்களை எதுவும் செய்ய போகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் நாளிலே நாங்கள் வெறுக்கையோடு கூட இருக்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியை மாளிகை செய்கிற தேவன் அவர் நம்மோடு
வருவதாக. இந்த சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்கள் சோதனைக்கு உட்படுத்தனா தீமை அனைத்து ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் வார்த்தை செய்வது நான் சமூகம் செய்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யாவும் தேவ சமூகம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகரை பார்க்கிறது மிகவும் சந்தோஷம். गुणात्मा मारने का रास्ता ये अभी जगत में मारने का अभी गुणात सकते हो तो जगत में मार कर संतोष मात्रा मल्ल கடந்த 30ஆம் தேதி நாங்கள் கேலண்டர் பைபிள் இதெல்லாம் நாங்கள் திருத்தருவாக்குறோம். அதிலே ஒரு பைபிளை வாங்கி ஒரு சகோதரி 31ஆம் தேதி இரவு என்னோடு கூட பேசினார்கள். அன்று வர சொன்னோம், வர முடியாத சூழ்நிலை. அதற்கு பின்பதாக எப்படியோ அவர்களை பார்த்து அவர்களை சந்தித்து இந்த நாளிலே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக அவர்களும் வந்ததை குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். யார் பைபிள் கொடுத்தான்னு தெரியாது, யார்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய பேர்ல ஆண்டவர் பெரிய ஒரு டிபாசிட் வச்சிருக்கிறார். ஒரு ஆத்துமா வெளியேற பெற்றது. அதுக்கு ஈடாக எதையுமே கொடுக்கும். அதாவது அன்று நான் ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்னன்னா ஒரு ஆத்மாவினுடைய விலை இந்த உலகத்துல எவ்வளவு என்று சொன்னார். எவ்வளவு நினைக்கிறீங்க? உங்க ஆத்மாவுடைய நிலைமை உங்க விலை எவ்வளவு? ஒண்ணு போட்டு 0 0 0 0 போட்டுட்டே போறோம். எவ்வளவு நாள் வாழ்றீங்களோ அத்தனை சேவை போட்டுட்டே போறோம். அந்த அளவு உங்கள் ஆத்மா வெளியேற, அந்த வெளியேற பெற்ற ஆத்மா ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது நம்முடைய பேர்ல ஆண்டவர் எவ்வளவு டிபாசிட் இருப்பார். சகோதரி கோட்ஸுக்கு போவாங்க, அப்பப்போ போயிட்டு வருவாங்க. அந்த இடத்துல போய் அவங்க சும்மா இருக்கலாம். அங்கேயும் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களையும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்தாரு. அப்ப இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உங்களுடைய பேரிலே கர்த்தர் கணக்கு வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் எப்பயாவது ஏதாவது குறையுமா? ஒரு நாள் குறையும். எனவே உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யுங்க. உங்கள் ஆஸ்தி அந்தஸ்து நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நெருப்பு வந்தா அவ்வளவு சாம்பலா போயிடும். கர்த்தர் இந்த வருஷத்திலே திட்டமும் தெளிவுமாய் என்ன சொன்னா, இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொன்னார். தேவநாமம் மகிமைப்படும்படியாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எகிப்தில் ஆழ்ந்தி நடந்தது போல 2025 உலக நாடுகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாதைகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் தேச தலைவர்கள் இருதய கடினப்படும் என்றும் தேவனை தேவ ஜனங்களே தூஷிப்பார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றும் என்னுடைய வருகைக்கான இறுதி அடையாளங்களும் என்று சீக்கிரமே வரப்போகிற மணவாளனாகிய இயேசுவே பிதாவின் நாமத்தை முன்னிட்டு பரிசுத்த ஆவியினூடாக எச்சரித்து சொல்லுகிறார் என்று சொன்னதான காரியம் ஜனவரி மாதத்திலேயே யுஎஸ் தேசத்திலே நடக்கக்கூடியதா இருந்தது. நேபாளில் அநேக அழிவுகள் உண்டாகும் வருஷம் இந்த வருஷம் என கர்த்தர் கூறுகிறார். பயங்கரவாதத்தினாலும் இயற்கையினாலும் உண்டாகும் சேதம் அநேகமாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் கூறி ஜெபிக்கும்படி கட்டளையிடுகிறார் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல நேபாளிலே பயங்கரமான என்னது
ගොඩක් භූමිකම්පාවක් සිදු වෙනවා. ஏன் கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு இதை சொல்லுகிறார்? ඇයිද මේ වහන්සේ අපේ සභාවට මේවා කියන්නේ? நாங்க ஜெபிக்கிறோம். අපි යාඥා කරනවා. வேற ஒண்ணுமே பண்றது கிடையாது. වෙන මොකුත් කරන්නේ නැහැ. நம்மால முடிஞ்சது அது மட்டும்தான். අපිට පුළුවන් දේ ඒක විතරයි. நேபாள தேசத்துக்கு நம்மால மிஷனரி அனுப்ப முடியாது. නේපාල් දේශයට අපිට මිෂනරිස් යවන්න இல்ல බැහැ. நேபாள தேசத்துக்கு இங்க இருந்து பணம் அனுப்ப முடியாது. නේපාල් දේශයට අපිට මුදල් යවන්න බැහැ. ஆனால் பரலோக தேவனை நோக்கி நம்மால கூப்பிடணும். නමුත් ස්වර්ගයේ ඉන්න දෙවියන් වහන්සේ அதற்காக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ඒ වෙනුවෙන් අපිට කියන්නේ ஏதோ ஒரு வெளி தேசத்திலிருந்து வந்தாங்க, டூரிஸ்ட் போகும்பொழுது ஒரு பஸ் கரண்ட் டிரைவர் அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் 19 பேர் காயம். நினைக்கிறேன் ரஷ்யால இருந்து வந்தாங்க. ටූරිස්ට් කෙනෙක් බස් එකේ යද්දී බස් එක පෙරදිලා ඩ්‍රයිවර් මැරිලා ඒකේ 19 දෙනෙක්ට තුවාල. இலங்கை தேசத்தில் ලංකා දේශයේ இப்ப இப்பேற்பட்டதான காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைக்கிறார். මේ වගේ දේවල් සිදු වෙන්නේ දෙවියන් වහන්සේ අපිව තාම அப்ப இந்த தேவனுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். මේ දෙවියන් වහන්සේ අපි කොච්චර ස්තුති කියනවා. பணம் இல்லை, මුදල් නැහැ. வீடு இல்லை, ගෙවල් නැහැ. நல்ல பொருட்கள் கிடையாது. හොඳ බඩු නැහැ. இல்லையா? சில நேரங்களில் திருப்தியாகி சாப்பிட சாப்பாடு கூட இல்லை, සමහර වෙලාවට බඩ පිරෙන්න කන්නක් කරනවා. வியாதி வருத்தங்கள். ලෙඩ. ஆனா இது எல்லாம் வைத்திருந்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். මේවත් තියෙන දෙවියන් වහන්සේ අපිත් සමග ඉන්නවා. நேற்றைய தினத்திலே பிரான்ஸ் தேசத்திலே ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க முடியாது சொல்லியிருந்தார். ඒ දවසේ ෆ්‍රාන්ස් දේශයේ ඉන්න සහෝදරියගේ ආඥාව எடுத்தோன்னா அந்த சகோதரி நான் யாருன்னு தெரியாது, பார்த்தது கிடையாது. කවුද කියලා දන්නේ මම බලලා. ஏன் இந்த விதமான வருத்தங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா ඇයි මේ ලෙඩ දෙවියන් වහන්සේ දෙන්නේ කියලා අදනවා. அவங்க என்ன சொல்றது எனக்கு தெரியும். යාට මොනවද කියන්නේ කියලා මම ஏன் சொல்ல சின்ன ஆபரேஷன் செய்ய போயிட்டு அவங்களுக்கு அது கேன்சர் ஆகி மாறி இருக்கு. පොඩි ඔපරේෂන් එකක් කරන්න ගිහින් ඒක කැන්සර් විදිහට වෙනවා. மறுபடியும் 23ஆம் தேதி அவர்களுக்கு ஆபரேஷன். ආයේ 23 වෙනිදා ඔපරේෂන්. கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ නාමයෙන් පරිදි කියා. நம்மள தலைவலி வைத்து வந்தால் வலி வந்தாலே ஆலயத்துக்கு வரது கிடையாது. අපිට විරෝධයක් වෙන බඩේකින් මාවත් අපිට සභාවට එන්න. மழை பெஞ்சாலே வரது கிடையாது. රැස්වත් එන්නේ නැහැ. ஆனால் இத்தனை வருத்தங்களோடு ஜனங்கள் இருக்கிறார். මෙච්චර ලෙඩත් එක්ක ජනතාව ජීවත් වෙනවා. சகோதரி வீட்டுல அம்மா படுக்க, ඇයි ගෙදර අම්මා බෙඩ් එකේ. அதாவது அவங்களோட சரீரத்துல சதை கிடையாது, எலும்பு மட்டும்தான் இருக்கு. ඇගේ ශරීරයේ හම නැහැ කඳු විතරයි வேற තියෙන්නේ. எதிரத்துக்கு நாம போய் பார்த்தோம். ඊ දවසේ අපි ගිහිල්ලා බැලුවා. ஆனால் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு யாரும் கிடையாது. නමුත් යාව දාලා යන්නේ කෙනෙක්. நாங்க சொன்னோம் நம்மை விட கர்த்தர் நன்றாய் பார்த்து අපි කිව්වා අපිට වඩා දෙවියන් වහන්සේ උඩට බලා ගන්න. ஜெபம் பண்ணி அம்மா வச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறோம். යාත්‍රා කරලා අම්මා කියලා යාවා. என்னை நம்மை பார்த்து கொள்கிறவர் අපි බලා ගන්න යාතනවා. அந்த தேவனை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ඒ දෙවියන් වහන්සේ අපි අල්ල ගන්නවා. மாத்திரமல்ல தம்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க, අයියා වැඩට ඇවිල්ලා ඉන්නවා. அவருக்கும் லீவை போட்டுட்டு எப்படியாக சபை கூட்டிட்டு வந்தார். එයාටත් නිවාඩු ගන්නවා සභාවට එක්කනවා. யார் கூட்டிட்டு வந்தா? කවුද එක්කනවා? பெரிய மனுஷன் கூட்டு வந்திருக்காரு. ලොකු එක්කනවා එක්කන් ඇවිල්ලා. நல்ல நேரம் தூங்கி கொழும்பு போவாங்க. ஹalleluya. எனவே அது தாய்மார் எல்லாருக்காய் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். හැමෝම වෙනුවෙන්ම මම දෙවියන් වහන්සේට ஏன் இத்தனை காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று මේ சொன்னால், මෙච්චර දේවල් මම ඔයාලට කියන්නේ மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். මතේයු 11:12 දෙවියන් වහන්සේ මේව ලියලා තියෙනවා. யோவான் ஸ்நானன் காலம் முதல் යොහාන්ගේ කාලේ මත இதுவரைக்கும் අද දක්වා பரலோக ராஜ்யம் ස්වර්ග රාජ්‍ය பலவந்தம் பண்ணப்படுகிறது. බලවත් කරමින් සිටින්නේ. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் බලවත් කරලා அதை பிடித்துக் கொள்ளுகிறார். ඒක අල්ලා ගන්නවා. வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ මොනවද කියන්නේ? மத்திய 11:12. මතේයු 11:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல், යොහාන්ගේ කාලේ මත அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து ஞானஸ்தானம் எடுக்க வந்த அந்த நாள் முதல் கொண்டு මේ යේසුස් වහන්සේ මේ පොළේට ඇවිල්ලා බෞද්ධත්වයට ගත්තා වූ දවස් පටන් இன்று வரைக்கும் අද වෙනකම් பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. ස්වර්ග රාජ්‍ය බලවත් කරගෙන සිටින්නේ. பலாத்கார கம்கரம், சரியா? அப்ப அந்த பலவந்த பண்ணப்படுகிறது அந்த பரலோகத்தை ඒ බලත්කාරකම් කරනවා ඒ ස්වර්ග රාජ්‍යය. அதை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ ඒක කවුද අල්ලගන්නේ? அவர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். ඒගොල්ලෝ ස්වර්ග රාජ්‍යයට අයිති කරනවා. Hallelujah. இந்த பூமியில் உள்ள எதுவுமே நமக்கு நடந்தது கிடையாது. මේ පොළවේ කියන කිසි දෙයක් අපිට සදා කාලිකව නැහැ. இன்னைக்கு நாங்க சுகத்தோடு கூட இருக்கிறோம். අද අපි සුවයෙන් ඉන්න පුළුවන්. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. ඊළඟ විනාඩියේ මොනවද වෙන්නේ? குளிக்க போய் செத்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. නාට්‍ය ගිහින් මැරිච්ච අය ගොඩක් ඉන්නවා.
சாப்பிடும் பொழுது ஒரு சோறு போய் இறுகி மரித்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? කත්ති ගොඩක් අය මැරිලා තින්නවා. தண்ணி குடிக்கும் பொழுது அந்த பொறையாலே மரிச்சு போனவங்க எத்தனை பேர்? වතුර කුටි මැරිලා ඉන්න අය ගොඩක්. ஆனால் இவர்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தை பிடித்தவர்களாய் இருப்பார்களானால் මේක දෙවියන් වහන්සේගේ දැනගෙන ස්වර්ග රාජ්‍ය අල්ලගන්න ජනතාව. அவர்கள் பரலோகத்திலே நித்தியமாய் தேவனோடு கூட இருப்பார்கள். ඒක ස්වර්ග රාජ්‍ය සදාකාලිකව දෙවියන්. ஆனால் தேவன் இல்லாமல் மரிக்கிறவருடைய நிலைமை என்னமாய் மாறும்? නම් දෙවියන් වහන්සේ නැතුව මැරෙන ජනතාවගේ වාතාවරණය කොහොමද? சும்மா நீங்க நினைக்கலாம், ஐயோ பரலோகம் என்னது நரகம் என்னது எல்லாமே ஒண்ணுதானே, බලන්නකො ස්වර්ගය අපාය දෙකම එකයි. நான் பார்க்காத பரலோகமா நான் அனுபவிக்காத நரக வாழ்க்கையா? නම් දැකපු නැති ස්වර්ගය නැත්නම් ජීවත් වෙච්ච නැති අපාය ජීවිතය. இவளோட வாழ்றது இவனோட வாழ்றதே ஒரு பெரிய நரக வாழ்க்கை නැත්නම් ජීවත් වෙන එකම ලොකු අපාය. அப்படின்னு நாம நினைக்கிறோம். ඒක අපි හිතනවා. அப்ப இந்த வாழ்க்கையே உங்களுக்கு இவ்வளவு சலிப்பு தட்டுதுன்னா මේ ජීවිතේම ඔයගොල්ලන්ට මෙච්චර நிரந்தரமான நரகம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு சொந்தமாகும் என்றால் සදාකාලිකව අපාය ඔයගොල්ලන්ට අයිති වෙනවා. எவ்வளவு கஷ்டமா, කොච්චර අමාරුද? அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. ඒකෙන් ගැලවෙන්න බෑ. இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு இடம் உண்டு. මේ ජීවිතයෙන් ගැලවෙන්න අපිට ස්ථානයක් තියෙනවා. ஆனால் எதை தேடினாலும் මොනවා නෙවුවා, எதை சம்பாதித்தாலும் මොනවා හම්බ කරා, எவ்வளவு படித்தாலும் කොච්චර ඉගෙන அந்த ගත්තා. பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் நீங்க இறுக பிடிச்சுக்கணும். ඒ ස්වර්ග රාජ්‍ය විතර තනින් අල්ලගන්න. ஏன் சொன்ன ஆண்டவர் சீக்கிரம் வரப்போம். ඒක දෙවියන් වහන්සේ ඉක්මනින් වෙන්න යනවා. வருஷம் ஆரம்பித்து 19 நாட்கள். අවුරුද්ද පටන් ගෙන දවස් 19. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 346 நாட்கள் உண்டு. මේ අවුරුද්දේ අවසන් කරන තව දවස් 346 நாட்கள். இதுல எத்தனை பேர் உயிரோட இருப்போம், எத்தனை பேர் இல்லாம போவோம்னு சொல்லி நமக்கு தெரியாது. දවස් 345 කොච්චර දෙනෙක්. ஆனால் கர்த்தருடைய வருகை பரியந்தம் அல்லது பரிபூர்ண ஆயுசோடு கூட நீங்கள் வாழ்ந்து கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். සම්පූර්ණ වයසෙන් ජීවත් වෙන්න ඕන නැත්නම් දෙවියන් වහන්සේ ජීවිතේම ජීවත් වෙන්න ඕන කියලා මම සුළු කරනවා. ஆனால் நாங்கள் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? නමුත් අපි ජීවත් වෙලා මොනවද ජය ගන්න? இதுவரை வாழ்ந்திருக்கிறோம், ஏதாவது சாதிச்சிருக்கிறோம்? අද වෙනකන් ජීවත් වෙලා තියෙන මොනවාරි අපි කරලා තියෙනවා. ஏதாவது சாதிச்சிருக்கிறோம்? මොනවාරි කරලා තියෙනවා. கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். ප්‍රසාද බඳලා දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. இதை விட வேற ஒண்ணுமே சாதிக்க கிடையாது. මේකට වඩා අපි කිසි දෙයක් හම්බ කරේ නැහැ. பெத்த பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்து பேர பிள்ளைகளை பார்த்துட்டு ළමයින් ප්‍රසාද බඳලා දීලා මුණුගුරන්ව බලනවා. அந்த பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிறதுக்கு நாம் போடுற அவதி எவ்வளவுன்னு எனக்கு தான் தெரியும். ඒ දරුවන්ව කියලා බලාගෙන මම මේකට දුක මම විතරයි දන්නේ. அவன் பெத்து போட்டு போயிட்டாங்க. එයා ළමයි හදලා ගියා. அவங்களுக்கு பால் கொடுக்கறது ஸ்கூலுக்கு கொண்டு போறது இல்லையா, கஷ்டங்க. එයාට කිරි දීලා ඉස්කෝලේ එකක් ගන්නේ எவ்வளவு கஷ்டம். කොච්චර අමාරුද. அதாவது ஓய்வெடுக்க வேண்டியதான நாட்களிலும் இன்று அநேக தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். විදේකේ ගන්නවා දවස්වල අද ගොඩක් අම්මලා ළමයිගේ ළමයින්ව බලා ගන්නවා. அதற்கும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார். ඒකට දෙවියන් වහන්සේ අපිට බලය දීලා තියෙනවා. ஆனால் இத்தனையும் நாங்கள் செய்தாலும் මෙච්චර කරලා நம்முடைய ஆத்மா பரலோகத்தை வாஞ்சிக்க வேண்டும். අපේ ආත්මය ස්වර්ග රාජ්‍යයට ආශාව වෙනවා. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறேன். එකම දෙයක් මම හොඳට තේරුම් ගත්තා. அது என்னன்னு சொன்னா, ඒ මොනවද කිව්වොත් ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகுது. දෙවියන් වහන්සේ ඉක්මනින් එන්න යනවා. ஹல்லேலூயா. நான் ஆரம்பிக்கவே இல்லை, තාම පටන් ගත්තේ නැහැ. அதுக்குள்ள அவர் வர்றாரா? එච්චර ඉක්මනට යනවා. அப்படிதான் ஒரு 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. එහෙම අවුරුදු 2000 කියන් ඉන්නවා. கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்று பெயரிட்ட புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේ අවුරුදු 1000ක් එක දිනක් அப்ப ஆண்டவர் வர்றேன்னு சொல்லிட்டு 2 நாள் தான் போயிருக்குது. දෙවියන් වහන්සේ එනවා. 2 நாளும் சில மணி நேரங்களும் போயிருக்குது. දවස් දෙකයි පැය ගණනක් තමයි. ஆனால் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் சீக்கிரமாய் வருவார். දෙනවා කියපු දෙවියන් වහන්සේ ඉක්මනින්. ஆனால் நானும் நீங்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்று சொல்லி கர்த்தர் பொறுமையாய் காத்திருக்கிறார். නමුත් අපි තාම සූදානම් නැහැ කියලා දෙවියන් වහන්සේ. அவர் எனக்காய் காத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි මේ බලන්න. ஏன் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. මහාපායට යන්න හොඳ எனவே නැහැ. அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பலவந்தமாய் உங்களுக்கு நான் பலவந்தப்படுத்தி சொல்லுகிறேன். ඒ ස්වර්ග රාජ්‍ය பலாத்காரம் பண்ணி அப்படி ஒவ்வொரு அன்னைக்கு எப்போ பார்த்தாலும் பரலோகம் ஆண்டவர் ஆயத்தமா, இதுதான் நம்முடைய பிரச்சனை. හැම වෙලේම දෙවියන් වහන්සේ එනවා සූදානම් වෙන්න කියන එක අපේ දේශනාව. இன்னைக்கு வரை நாம சாப்பிட்டு இருக்கோம். අද වෙනකන් අපි කනවා. ஆமே, நல்லா உடுத்துறோம். හොඳට අඳිනවා. உடுப்பு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க இவ்வளவு பேர். ඇඳුම් නැතුව කන්න නැතුව කොච්චර අය. ஆனால் கர்த்தர் நம்ம இவ்வளவாய் நான் நேர்த்தியாய் நடக்கிறோம். දෙවියන් වහන්සේ අපේ හරියට තියා ගන්නවා. ஆனால்
නමුත් இந்த பரலோக ராஜ்யம் நம்மை விட்டு போய்விட்டார். ඒ ස්වර්ග රාජ්‍ය අපෙන් ඉවත් වුණා. அதுக்கு பிறகு நாம தேடினாங்க. ඊට පස්සේ අපි හෙව්වා නම් අපිට என்னோட හම්බෙන්නේ பரலோக ராஜ்யத்தை மாத்த நான் பிடிச்சுக்கிறேன். ඒ ස්වර්ග රාජ්‍ය විතර තදින් අල්ලගන්න. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அநேக உண்மைகளை சொல்லி வைத்தார். ස්වර්ග රාජ්‍ය කියන දේවල් ගොඩක් දේවල් කියනවා. மத்திய சுவிசேஷத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் මතේ පොතේ ඕගොල්ලෝ කියනවා. அதிலே 13வது அதிகாரத்திலே 14 වෙනි පරිච්ඡේදය 24வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 24 වෙනි වචනය நல்ல விதை விதைத்த ஒரு மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. முதல் பீஜ බීජ වපුරා අයට ස්වර්ග රාජ්‍යයි කියලා. அப்ப இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. මේවා ගෙදර ගිහින් ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் எத்தனை காரியங்களை உட்புதைத்து வைத்திருக்கிறார். ඒ දෙවියන්වහන්සේ හැම දෙයකින්ම මොනවාරි රහසක් අංගලා තියෙනවා. அடுத்து 13வது அதிகாரம் 31வது வசனத்திலே ඊළඟ 13 වෙනි පරිච්ඡේදය கடுகு விதைக்கு அதை ஒப்பிடுகிறார். අප ඇටයකට ඒක ඔප්පු කරනවා. கடுகு விதை எவ்வளவு பெருசு? අප ඇටේ කොච්චර ලොකුද? நாங்க பார்க்கிற கடுகு அது கடுகே கிடையாது. අපි බලනවා අප ඇටේ வேதம் சொல்லுகிற கடுகு බයිබලයේ அப்படி කියනවා காத்துல பிடிச்சா பறந்துரும். උලංගල තිබුත් ඒක යනවා. அதுதான் உண்மையான கடுகு. ඒක තමයි ඇත්ත. ஆனா இன்னைக்கு நாங்க பாவிக்கிற கடுகு அது கடுகே கிடையாது. නමුත් අද පාවිච්චි කරන අප ඇටේ கடுகு மாதிரி ஒரு கடுகு. ඒ වගේ දෙයක්. அப்ப அந்த கடுகு விதையிலிருந்து அவன் ஒரு பெரிய ஒரு மரத்தை உண்டாக்கி அந்த மரத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ඒ පොඩි අප ඇටකින් ලොකු ගාවක් හදලා ඒ ගාවෙන් දෙවස විගොඩක් දේවල්. அதே 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே 13 වෙනි පරිච්ඡේදය புளித்த மாவுக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுகிறார். புளித்த மாவு. புளித்த மாவு என்ன சொல்றது? ஓகே? පිටි තමයි. තිස්තුනේ 13 තිස්තුන. சரி புளித்த மாவு. ஏகேன் அதாவது ஃப்ரெஷ்ஷான மாவு கிடையாது. அது கொஞ்சம் அதாவது அது ஈஸ்ட் போட்ட ஏதோ கொஞ்சம் புளிப்பா இருக்கு. அது பேக்கரி தீர பாங்க பிடி வகை. அப்ப இந்த அதாவது கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் அது புளிப்பாக்கி விடும் என்று சொல்லப்படுகிறது. ඒ පොඩි පිටි හැම එකක්ම නරක කරනවා කියලා. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத பொருள் சேர்ந்தாலும் අපි ජීවිතයේ දේවවාසී රාකමැති පොඩි அது முழு வாழ்க்கையும் அது சேதப்படுத்தி ඒ விடும். මුළු ජීවිතේම මේක විනාශ කරනවා. அப்ப அதனால் நாங்கள் பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் ඒ போய்விடும். නිසා අපිට ස්වර්ග රාජ්‍යයක් පත් කරගන්න බැරි වෙනවා. 13வது அதிகாரம் 44வது வசனத்திலே 44 වෙනි වචනය நல்ல நிலத்திலே புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்துக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. පොද පොළවේ අඳලා තියෙන නිදානය ගැන වචනේ කියනවා. அப்ப அந்த பொக்கிஷத்தை நாங்கள் எப்படி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோமோ ඒ නිදානය අපි කොහොමද ලබා ගන්න උත්සාහ කරන්නේ? அதுபோல நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதான நமக்கு கண்களிலே பார்க்காத அந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ඒ වගේම අපිට පේන්නේ නැති ස්වර්ග රාජ්‍යයක් පත් කරගන්න. பரலோக ராஜ்யம் என்றது ஒரு பொக்கிஷம். ස්වර්ග රාජ්‍යය කියන්නේ නිදානය. எத்தனை பேர் வீட்டுல பொக்கிஷம் வச்சிருக்கீங்க? කී දෙනෙක්ද නිදානයක් තියාගන්නේ? ஹalleluya. வச்சிருப்பாங்க. තියාගන්න யாரும் சொல்ல மாட்டாங்க எங்க வச்சிருக்கோம். කියන්නේ නැහැ කොහෙද තියෙන්නේ කියලා. அது ஒரு சின்ன அழகான ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கோம். මේ පොඩි පෙට්ටියක දාලා වහලා තියාගන්න. சிலர் வந்து எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு கடைசியில சாவி எடுத்து எங்க வச்சிருப்பாங்க? සමහර අය ඔක්කොම වහලා යතර කොහෙද තියාගන්න. இடுப்புல சொல்லி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா தலைவாணி கடையில் வச்சுருவாங்க. இடுப்பை உடைச்சிட்டு எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, கழுத்தை வெட்டிட்டு கொண்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா அது ஒரு சாவியை மட்டும் நாங்கள் மறைச்சு வச்சிருக்கோம். ඒ බෙල්ල කපාගෙන ගියත් කවන්නේ යතර විතරක් අපි හම්බලා තියාගන්න. ஏச்சுன்னா அது அவ்வளவு முக்கியமானது. ඒක විදිහේ එච්චර වැදගත්. ஆனால் அதையும் தாண்டி முக்கியமானது நம்ம பரவாயில்ல. ඊටත් වඩා වැදගත් දෙයක් තමයි ස්වර්ග රාජ්‍යය. இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஏதோ ஒன்று மாதிரி தோணும். අද දවසේ මම කියන්නේ ඔයාලට මොනවද වෙලා වගේ කියලා. தேவ கிருபையினால் நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த நாள் அன்னைக்கு சொன்னா அதனால நல்லதா போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. දේවාංශේ කරුණාවෙන් ඔයගොල්ලෝ ස්වර්ග රාජ්‍යයට ගියා නම් එයා කිව්වා அப்படியே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளார் போக முடியாமல் போனால் ඕක ස්වර්ග රාජ්‍යයට ආලයට යන්න බැරි වුණා. அந்த நித்திய அக்கினியில இருந்து நீங்க நினைப்பீங்க அவன் சொன்ன நேரம் கேட்டிருக்கலாம். ඒ ගීතේ ඉඳගෙන ඔය රහිත එයා කියපු වෙලාව அவனையும் கணக்கெடுக்கலாம்னு சொன்ன வார்த்தைக்கும் එයාවත් ගණන් ගන්නේ එයාගේ වචනයත් අපි ගණන් ගන්නවා. ஏனென்று சொன்னா நீங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்கிறது என்னுடைய இருதயத்தின் விருப்பம். ඒකෙන් වෙන්නේ ආය ඔක්කොම ආශිර්වාදවත් ජීවිතයක් වෙන්න ඕනේ කියන එකයි මගේ ආශාව. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்?
ඊළඟ ආශිර්වාදයක් දෙකේ නෝන. கண்டிப்பா இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். අනිවාර්යයෙන්ම මේ අවුරුද්ද ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ඒක දෙවියන් 2025வது வருஷம் இந்த சபையில இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமான வருஷம். 2025 අවුරුද්දේ මේ සභාවේ ණයට ආශිර්වාදයක්. அப்ப எங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காணல? කොහෙද දෙවියන් වහන්සේ ආශිර්වාදේ නැහැ. 19 நாள் முடிஞ்சிருக்கு. දැන් තමයි දවස් 19ක් ඉවර වෙලා තියෙන්නේ. நவம்பர் மாசம் அல்லது டிசம்பர் மாசம் 31ஆம் தேதிக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டிசம்பர் மாசம் பரவாயில்லை, கைத்தட்டி சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதிக்கு முன்ன உங்களை ஆசீர்வதிப்பார். டிசம்பர் மாசம் அநேக நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தில் வைக்கப்படும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறீர்களோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் கிடையாது. அடுத்தது 45வது வசனத்திலே நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. நல்ல முத்துக்கள் ඔයන්නාවූ ඒ වෙලෙන්දෙකුට සමාන කරලා තියෙන ස්වර්ග රාජ්‍ය. அதாவது நல்ல முத்து சாதாரண முத்து கிடையாது. நல்ல முத்தை தேடுகிற வியாபாரிக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. அப்ப நாம என்னைக்கு நல்ல முத்துக்களாய் மாறுகிறோமோ அன்னைக்கு தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த நல்ல முத்துக்களை தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல முத்துக்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார் என்பதை நான் நம்புகிறேன். முத்து எப்படி உண்டாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியும் எப்படி அந்த முத்து உண்டாகுது? சிப்பிக்கு உள்ளதான் இருக்குது, அதான் முத்து. அந்த முத்து எப்படி உருவாகுதுன்னு கேட்கிறேன். கல்லெல்லாம் உரசி 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 அவ்வளோ பொலிஷ்டாகி அவ்வளோ அரைக்க வேண்டியதெல்லாம் வெளியே போட்டு கடைசியில் என்னாவது அது முத்தாய் உருமாறுகிறது. ஒரு முத்து உருவாகுது பல வருஷங்களாகும். அது போலதான் நாம உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு புடப்படப்பட்டு புடப்படப்பட்டு நெய்யாய் புடைக்கப்பட்டு கடைசியில முத்தாய் நாங்கள் மாறுகிறோம். இன்னைக்கு நமக்கு சோதனை வருது, ஒரே கண்ணீர், கவலை, வேதனை, வியாதி, பலவீனங்கள். நல்லது, நான் சோதிக்கப்பட்டது நல்லது. உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் சோதிக்கப்பட்ட பின்புதான் நான் பொன்னாய் துளங்குவேன். ரத்தனம் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. அப்ப இன்று நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே வந்து நம்மை பொன்னாய் மாற்றுகிறது. இது சாதாரணமானவர்களுக்கு வாழ்றது கிடையாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வருகிறது. கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் அந்த பொன்னாய் மாறுபடி. அடுத்தது 13வது அதிகாரம் 47வது வசனத்திலே கடலில் போடப்பட்டு எல்லா விதமான மீன்களையும் மாறிக்கொள்ளுகிற வலைக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. வலை போடப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான மீன்களையும் அது மாறிக்கொள்ளுகிறது. ஆனால் எல்லா மீன்களும் சமைக்கிறதுக்கு சில மீன்கள் நாங்க பார்த்துருக்கிறோம், தூக்கி அப்படி போட்டுருவாங்க, சில தூக்கி அப்படி கொக்குக்கு போட்டுருவாங்க. கொக்காட்டுதான் சிலதை எடுத்து நான் கடலுக்கே போட்டுருவான், சிலதை எடுத்து அப்படி ரோட்ல போட்டு போயிடுவாங்க. அப்ப எது தேவையோ அதை மாத்திரம்
මොනවාද අවශ්‍යද ඒක විතරයි. எல்லா விதமான மீன்களும் சேர வேண்டும், பிடிக்கப்பட வேண்டும் என்று வலை போடப்படுகிறது. ධර්මාවෙන් බලන්න කියලා දැක ගන්නවා. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மீன்கள் மாத்திரம்தான் இந்த இடத்துல இருக்கு. නව තෝරාගත්තව බලන විතර මේ ස්ථානයේ ඉන්නවා. ஹalleluya. நம்மளை ஆண்டவர் இன்னும் வலையில வைத்து பாதுகாக்கிறார். දේවාසී තාමත් අපේ ධනෙ තියාගෙන இந்த அநேக மீன்கள் சிதைந்து போயிருக்கிறது. ගොඩක් මාළුවන් அந்த வலையிலே பிடிக்கப்பட்ட மீன்கள் இந்த நாளிலே ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு கப்பலுக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது. මේ මාළුවන් ටික නැවත දේවාසී කියලා තියෙනවා. அது சீக்கிரமாய் ஆண்டவர் அதை கொண்டு கரையிலே சேர்ப்பார். ඒකෙන්ම දේවාසී ඒක යන්නවලසාවේ ඒකයි. 18வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 8:23 වචනයද බලන්න. ஊழியக்காரிடம் கணக்கு பார்க்கும் ராஜாவுக்கு இந்த பரலோக ராஜ்யம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. සේවකයා ළඟ ගණන් බලනවා රජෙක්ට ඔප්පු කරනවා. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கிறார். දේවාසී අපෙන් ගණන් ඉල්ලනවා. நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு பைசாவுக்கும் ஒவ்வொரு சதத்துக்கும் கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு අපිට கேட்கிறார். දෙන්න හැම සතෙක්ම දේවාසී ගණන් ඉල්ලනවා. நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். අපි කියන හැම ඇඳුමකටම දේවාසී நீங்க வேஸ்ட் ஆகுற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். නාසික නැගම කැමරේ දේවාසී உங்கள் வீட்டுல இருக்கிறதான ஸ்டோர் ரூம்ல இருக்கிற அத்தனை பொருளுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ගෙදරදී ස්ටෝර් එකේ තියෙන හැම බඩුවකම நீங்க வேஸ்ட் ஆகுற தண்ணி அவ்வளவுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். නාසික කරන වතුරට දේවාසී நான் இப்ப செலவழிக்கிற தண்ணிக்கு தான் நான் பில்ல கட்டுறேனே, මම පාවිච්චි කරන වතුරේ මම ගියේ நான் வேஸ்ட் ஆகுற கரண்ட்டுக்கு தான் நான் பில்ல கட்டுறேனே. මම නාසික කරන කරන්ට් එකට බිල ගෙවනවා. கட்டலாம். ගෙවන්න පුළුවන්. ஆனால் வேஸ்ட் ஆகினா கணக்கு கேட்பார். අර නාසිකව දේවාසී ගණන් ඉල්ලනවා. நான் வேஸ்ட் ஆகுறேன். මම නාසික කරේ නැහැ. சிலர் வந்து பைப்பை திறந்து விட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. සමහර අය පයිප් එක ඇදලා தண்ணி போகுதா இல்லையானே தெரியாது. වතුර යනවද නැද්ද කියලා දන්නේ නැහැ. அது ஏன்னா நாமதான் சிலர் தண்ணி கொதிச்சுக்கு போயிட்டு இருக்கும் அடுப்புல. මේ වතුර சுத்தம் வேணும். அடுப்புக்கிட்டே நின்று என்னது கேஸ் குக்கரை சுற்றி திருப்பிக்கிட்டே போன் பேசிட்டு இருப்பாங்க. ஆஃப் பண்ணிட்டு தீய ஊத்து பாரு கிடையாது. அது அந்த விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். யூ 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 நான் கத்திக்கிட்டே இருக்கும். அவங்க கதை கிடையாது. இங்கே கதை பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது கூட கணக்கு. ඒක නම් කලින් දෙන්නේ නැහැ. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ඒක දේවාසී කියන්නේ. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சமைக்கிறது கேஸ் இல்ல, விறகு கிடையாது, இவ்வளவு பிரச்சனை. කොච්චර අයට උයන්න බැරිව ඉන්නවද? 20 ரூபாய் கொடுத்து நெருப்பட்டி வாங்க முடியாதவர்களும் ඒක இருக்கிறார்கள். 20 දීලා ගිනි පෙට්ටියක් ගන්න බැරි අයත් ඉන්නවා. நம் கணக்கு. අපි ගණන් දෙන්න ඕනේ. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது என்னது? பரலோகத்தில் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் දේවාසී මොනවද කියලා இந்த 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 காரியங்களிலே கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார், உன்னை புடப்படுவார், உன்னை பார்ப்பார், நியாயத்தமாக பலவந்தப்படுத்தப்படுகிறது. මේ දේවල් දේවාසී බලනවා ගණන් ඉල්ලන මේ දේවල් වලට සුදුසුකම් නැහැ. 20வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 20 පරිච්ඡේදයේ පළවෙනි වචනය. வீட்டு ஜமான் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்துகிற ஒருவனுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. මේ ගෙවල් අයිතිකාරයේ වැඩ කටයුතු කරනවා වගේ ඒකට දේවාසී நம்முடைய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 17 வருஷங்கள். අපේ සභාව ආරම්භ වෙන අවුරුදු 17ක්. ஆரம்ப நாட்கள்ல இருந்து நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சிலர் உண்டு. පටන් ගන්න ඉඳලා අපිට කියන සමහර අය ඉන්නවා. சித்தரேசி சிசபோபி எல்லாம் நம்மோடு கூட ஆரம்ப நாட்கள்ல இருந்து இருக்கிறாங்க. දේශන ටික ගෙනදලා පටන් ගන්නලා වුණා අපිට அதுக்கு பிறகு சிஸ்டர் ஜெனி, சிஸ்டர் யாரு நம்ம அசோக் மங்களம் அப்புறம் சேர்ந்து. ජෙනියලි අසෝකන්ට අපිට ගෙනදලා. அதுக்கு பிறகு சிஸ்டர் கங்காஸ், சுதர்ஷினி அநேகர் வந்து நம்மோடு கூட சேர்ந்து. දෙවත ගාමයේ සුදස්නේ කියලා ගෝවාය දන්නේ. சிஸ்டர் கிறிஸ்டியானா வந்து நம்மோடு கூட சேர்ந்து. දැන් ක්‍රිස්තියානි අපිට அப்ப அதுல பாருங்க, தன்னுடைய தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த போகிறவர் வந்து காலையிலேயே போய் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துட்டான். වැඩ ආය ගියම තමයි උදේම ගිහලා කට්ටිය அதுக்கு இடையில போய் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்தான். ඊට මන්දී තවය වෙක්කා. அதுக்கு பிறகு கொஞ்சம் பேரை வந்து கூட்டிட்டு ඊට පස්සේ තවය වෙක්කා. அதுக்கு கடைசி மணி நேரத்திலும் கூட்டிட்டு வந்தான். අන්තිම වෙලාවෙත් එක්කා. ஆனால் கடைசி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும் பொழுது නමුත් අන්තිමට පඩිය දෙනවා. 17 வருஷம் நம்மோடு கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? අවුරුදු 17ක් අපිත් එක්ක ඉන්න අය මොනවද හිතන්නේ? நமக்கு ஏதாவது செய்வாரோ? පාස්තාවකට මොනවද කරනවා? ஒன்றும் செய்ய බොහොම කරන්නේ නැහැ. நீங்க தான் பாசுக்கு ஏதாவது செய்ய. ඔයාලා තමයි පාස්තාවකට මොනවද කරන්නේ? ஹalleluya. இது சத்தமே இல்லை. ஆசீர்வதிப்பாருங்க கையை தட்டிய பாசுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா சத்தமே கிடையாது. மூச்சு விட்டு சத்தம் ஒண்ணு கேட்க மாட்டேன். ரைட்.
அப்ப கடைசி மணி நேரத்துக்கும் முதலாவது மணி நேரத்துக்கும் உள்ள எல்லாருக்குமே ஒரே பரலோகம். අන්තිමට එන අය දක්වා හැමෝටම එකම ස්වර්ග රාජ්‍යය තමයි. ஆனால் නමුත් நாம் எல்லாரும் போறது பரலோகம். අපි හැමෝම යන්නේ ස්වර්ග රාජ්‍යයට. ஆனால் இத்தனை பல வருஷங்களாய் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் சில நேரம் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ளாமல் போவாங்க. අවුරුදු ගානක් ක්‍රිස්තියානි අය ලෙස ஆனால் கடைசி மணி நேரத்தில் வந்தவர்கள் வியாழம் சுதந்திரத்துக் கொள்வார்கள். අන්තිම වෙලාවේ ආපු අය ස්වර්ග රාජ්‍යයට. அதனால் தான் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படும். ඒ නිසා කියන්නේ ස්වර්ග රාජ්‍යය බලාත්කාරකම් කරනවා කියනවා. இப்படியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். කොහොමද ඒක අල්ලගන්න ඕනේ? சபை ஆரம்பித்து 17 வருஷம் இதுதான் நாங்கள் பேசுவோம். ඒ සභාව පටන් අවුරුදු 17ක් මේක ஏன்னா பரலோகத்தை விட்டுட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே வாய்ப்பு இல்லை. ස්වර්ග රාජ්‍යය අතරින් අපිට කිසි මාර්ගයක් නැහැ. இந்த வீட்டுல இருந்து போக சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு நாங்க போயிடலாம். මේ ගෙදරින් යන්නේ කියවනම් තව ගෙදරට இந்த ஸ்கூல்ல இருந்து விலகிட்டாங்கன்னா இன்னொரு ஸ்கூல்ல போக ඒ போறோம். ස්කෝලෙන් අස් කරනවා තව ස්කෝලෙට இந்த வேலைத்தரம் எனக்கு பிடிக்கலன்னா இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணி போயிடலாம். මේ වැඩේ කැමති නැත්නම් තව වැඩ ஆனா ස්ථානයකට பரலோகத்துக்கு அப்படி கிடையாது. ඒ ස්වර්ග ஒரே රාජ්‍යය பரலோகம் தான் இருக்கு. ඒකම ස්වර්ගයයි කියනවා. அந்த பரலோகத்தை விட்டுட்டோம்னா நேரம் நரகம். ඒ ස්වර්ග රාජ්‍යය අතරින් දෙලින් තමයි. எனவே தான் எப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு காரியம். ඒකයි විතරම මම කියනවා ඔය දෙයක්. எல்லாவற்றும் நடந்தாலும் பரவாயில்லை. ඔය හැමදේම නැති කරගත්තා තමයි. தேவனை மாற்ற முடியும். දෙවියන් වහන්සේ විතරක් අල්ලගන්න. அவரை மாற்றம் நாங்கள் வைத்திருப்போமானால் நமக்கு எல்லாமே நடக்கும். එයා විතරක් අපි තියාගත්තා නම් අපිට අනිත් දේවල් නිකන් නවත්තනවා. 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே 22 වෙනි පරීක්ෂණයේ දෙවෙනි වචනය. குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. කුමාරයාට විවාහ කරපු රජා ගැන දේශනාවේ කියනවා. எல்லாருக்கும் இன்விடேஷன் ஆர்டர் கொடுக்குறாரு. හැමෝටම ඉන්විටේෂන් එකක් දෙනවා. வாங்க கல்யாணம். විවාහයට එන්න. எப்போ கல்யாணம்? කසාදේ அதுக்கு ஒரு நேரம் போடப்பட்டிருக்கிறது. ඒකට වෙලාවක් දාලා තියෙනවා. ஆனால் නමුත් ஆண்டவருடைய திருமணத்துக்கு இன்னும் நேரம் நாள் நியமிக்கல. මේ වහන්සේගේ කසාදේට තාම දිනයක් ගන්නේ නැහැ. மணவாட்டி நாங்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்கோம். අපි සූදානම්ව සිටිනවා. மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. මනාලය කවදා ஆனா இங்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் பொழுது මේ ස්ථානයේ කසාද மணவாளன் வந்து ஏற்கனவே அடிக்கப்பட்ட ஆடுகுட்டி மாதிரி உட்கார்ந்து இருப்பார். මනමාලයා ගුලිකා බැටවෙක් වගේ ඉඳන් ඉන්නවා. என்னையோட எனக்கு கதை முடிக்க அப்படின்னு. අද මට මගේ කතාව ඉවරයි. ஆனா மணவாட்டி ஆடி அசைஞ்சு மேக்கப் போட்டுட்டு ஹலோ නමුත් මනාලේ ලස්සනට ඉන්නට මේකක් දාගෙන එනවා. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். එලා කසාදයකට අපි ගියා. உனக்கு ஜோமான கூப்பிட்டேன். ඉස්සරේ ආඥා කරන්නේ இப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் நல்லா நான் பார்த்துட்டு இருக்கேன். එතකොට දෙන්නාම හොඳට බැලුවා. ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளை ஊழியம் செய்கிற பிள்ளை கண்ணுல தண்ணி வருது. සේවය කරන්නව දරුවෙක් යාත්‍රා කරද්දී යාට ඇඬුණා. அதுலயும் ඒකේ அந்த பிள்ளை ரொம்ப நிதானம் என்ன தெரியுமா பண்ணுது? එයා මොනවද කරනවද කරේ? இப்படிதான் தொடங்கி ஏன் மேக்கப் போயிடக்கூடாது? இனிமேல் யாராவது கும்பிடுவாங்க ஜப் பண்றது. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க. மேக்கப் போயிடக்கூடாது. කොච්චර පැහැදිලිව ඉන්නවද? இதுல எவ்வளவோ தெளிவா இருக்கிற நாம මේකේ මෙච්චර පැහැදිලිව ඉන්න අය. ஆண்டோட வருகையில போகணும் என்றதை குறித்து நாங்கள் இவ்வளவு தெளிவாயிரும். වාසිකීමේ යන්නුනි කියලා අපි කොච්චර පැහැදිලිව ඉන්නවා. மேக்கப் போனா போட்டுக்கலாம். මේකක් කියනවා. எப்படியுமே அது போதான் போகுது. කොහොමද ඒක යන්නේ? ஆனால் නමුත් ஆண்டோடைய வருகையில போகணும் நம்ம මේ பாக்கியம். වාසිකීමේ කියන එක අපිට තව අවස්ථාවක් නැහැ. எனவே அந்த எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. හැමෝටම ඉන්විටේෂන් එකක් දීලා. ஆனா எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க. හැමෝම එක එක දේවල්. இந்த வசனத்தை நான் எழுதும் பொழுது தம்பியை தான் ஞாபகம் வந்தேன். මේ වචනේ ලියද්දී අයියවම நிறைய பேர் சொல்றாங்க கல்யாண நாள் வந்தோன்னு சொல்றாங்க. ஆள் ஒருத்தர் இன்விடேஷன் கொடுத்த ஆளு ஒருத்தனையும் காணல. විවාහයේ දවසාවම කට්ටියම ராஜா வேலைக்குள்ள ஆளுங்களை பிடிச்சு அனுப்புறாரு. රජා වැන්නේ නැහැ ඒ යවනවා. போய் சொல்லு கல்யாணம் இன்னைக்கு தான் கல்யாணம் வர சொல்லு இப்போ 1 மணி நேரம் தான் இருக்குது. வந்துட சொல்லு அப்படின்னு. ඊළඟට තව පැය දිනේ කසාදේ ආද කක්කල ඉන්නේ කියලා. ஒருத்தர் சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். එක්කෙනෙක් කියනවා මම කසාද. நான் ஹனிமூன் போறேன் வர முடியல. මම හනිමූන් යනවා එන්න වෙනවා. இன்னொருத்தர் சொல்றாரு තව කෙනෙක් கண்டெய்னர் வந்திருக்கு அதை இறக்கணும் என்ன விட்டா வேற ஆள் கிடையாது. කන්ටේනර් කැවිලා ඒක වස්සන්න ඕනේ බන්නතෝ ඒක බෑ. இன்னொரு சொல்றாங்க என் மாப்பிள்ளை வராரு அவர் நான் சமைக்கணும். තව කෙනෙක් කියනවා මගේ සමියන යාට උයන්න ඕනේ. கடைசியில கல்யாணம் பண்றது. අන්තිමට කසාදේ ආවා. கடைசி ராஜா தெருவுல போற அத்தனை பேரை கூட்டிட்டு வந்தார். රජා පාරේ යන හැමෙන් කෙනෙක් එක්ක කරනවා. 11ஆம் தேதி இந்த இடத்துக்கு சுகப்படுத்தும் ஒரு ஆராதனை நடக்கும். 11 වෙනිදා මේ සායේ සුවේ දෙන නමස්කාරයක් අපි කරනවා. அநேகரை வர சொல்லி இருந்தோம். බොහෝ අය මේක சிலர் வந்திருந்தார். සමහර අය ආවා. கடைசியில பிரதர் அசோக் அனுப்பி பிச்சைக்காரனையாவது கூட்டிப்பான். ஜீவன்ல சாட்சி நமக்கு இருக்கு. அவர் போயிட்டு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்து பிரஷ் வாங்கி கொடுத்து பல்லு விளக்க வச்சு
இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சார். பாருங்க, அதுவும் பாதியில் ஓடி போயிடுச்சு. இத்தனை காரியங்கள் நம்முடைய சபையில நடக்குது. ஏன் ஆண்டவர் நமக்கு இது காட்டுறாரு? இப்படிதான் கடைசி நாள் இருக்கும் போது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ப்ரஷ் வாங்கி கொடுத்து, பல்லு வளைக்கி அரவத்தில் ஓடி போயிடுச்சது. இப்படிதான் காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் நமக்கு சிரிப்பா இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு எதுவும் நம்ம கண்டித்து பேசினா பிடிக்க மாட்டேன், திட்டுனா பிடிக்க மாட்டேன். ஒரு நாள் நமக்கே இதை பேசிட்டு இருக்க, நமக்கே சொல்லிட்டு இருக்க, என்னைய பார்த்து பேசிட்டு இருக்க, உங்களை பார்த்து நான் பேசுவேன், எல்லாரையும் பார்த்து பேசுறேன். என்னையே பார்த்துட்டு இருக்கிறனால நான் உங்களை பார்க்குற மாதிரி வளர்ந்துதான் தப்பு கிடையாது. ஆனா நான் பார்த்து எல்லாரும் பார்த்துச்சு. ஏன் உங்களுக்கு நான் பேசுகிறேன்? எப்படியாயும் நீங்க பரலோகத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. உங்களோட சொந்த பகையோ எந்த விதமான எதுவும் கிடையாது. எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள் எல்லாரும் என்னோட கூட பரலோகத்தில் இருக்கு. அதுக்காக தான் நம்மளோட இல்லைன்னா பேசுறது வேகத்தில் எவ்வளவு காரியங்கள். ஆண்டோட கேட்டீங்க, ஆண்டோட என்ன பேசணும், என்ன பேசணும், என்ன பேசணும். ஆண்டோட சொன்னார் ஏன் வருஷம் முழுவதும் வருஷம் ஆரம்பிக்கும் 3வது ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கு இன்னும் 49 வாரங்கள். 49 வாரங்களும் நாம் நம்மை ஆயத்தப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டோட வருகை எப்படி ஆயத்தமாக. அப்ப கடைசி நேரத்துல பாருங்க, பிச்சைக்காரங்க கூட நாம கொண்டாந்து சபையில வச்சிருக்கோம். ஏதாவது சபையில நடந்திருக்குமா இந்த குடும்பம்? உலகத்திலேயே நடந்த முதலாவது சபைனா இந்த நம்முடைய குளோபல் பிரேயர் மினிஸ்ட்ரி. ஆனா வசனம் சொல்லுகிறது, தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கும். யாருக்கு சுவிசேஷம்? தரித்திரத்துக்கு. லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் தேவை. எல்லாம் வீட்டை விட்டுட்டு எரிச்சிட்டு நீங்க எல்லாம் ஹோட்டல்ல தங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா சம்பாத்தியம் எல்லாம் ஒரே நெருப்புல போயிடுச்சு. ஆனா கர்த்தர் நம்மோடு கிருபையா மாச கடைசியில வாடகை கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சத்தியம் சௌரி உங்களுக்கு சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் ஜனவரி மாசத்துல வீடு கொடுக்கணும் அப்படின்னு. நேற்று தெரிஞ்ச போன பொழுது அப்பா சொன்னாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு சொல்லிடுங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு செய்யறாங்க. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் லம்பா கொடுத்தாதான் நமக்கு உண்டு அப்படின்னு. செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு நேரத்துக்கு அவர் செய்வார். இதை அனுபவித்தால் ருசித்து பார்த்தா தான் நமக்கு. அப்ப குமாரனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்படுகிறதான ஒரு விருந்துக்கு பரலோக ராஜ்யம் கூடப்படுது. 25வது அதிகாரம் 1வது வசனம். அதிலே நாங்கள் பார்க்கிறோம் 10 கன்னியர்கள். 10 கன்னியர்கள். 10 கன்னியர்களிலே 5 பேர் உள்ளே போகிறார்கள், 5 பேர் வெளியில இருக்கிறார்கள். ஆனால் 10 பேர் யாரு? கன்னியர்கள். அதே போல கன்னியர்கள் சொன்ன சபைகள். மணவாளனுடைய திருமணத்துக்கு ஆயத்தமாகி இருக்கிறதான சபைகள். ஆயத்தமாகி இருக்கிறதான எல்லா சபைகளிலும் 5 சபைகள் உள்ள போகிறது. 5 சபைகள் வெளியில வந்து கதவு தட்டுறாங்க. வந்துட்டோம், என்ன கொண்டாந்துட்டோம், திருத்திட்டோம், மனம் மாறிட்டோம்,
අපි අපේ හිත වෙනස් இப்ப எல்லாமே நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், ரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் பாவம் மன்னிக்கப்பட்டு வந்தாச்சு. දැන් මම සභාව ලැබෙලා මම ආයෙ ආවා. உள்ள இருந்து மனவாரன் சொல்றாரு. ඇතුලෙන් මනමාලයක් அதோ කියනවා. දොරගම. வெளியில இருக்கவங்க உள்ள கேக்குது, உள்ள இருக்கவங்களுக்கு வெளியில கேக்குது. එළියේ ඉන්න අයට ඇතුලේ නැහැ, ඇතුලේ ඉන්න අයට එළියේ. ஆனா உள்ளே போனவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு கதவு தான். නමුත් ඇතුලේ ඉන්න අයටයි එළියේ ඉන්න අයට තියෙන එකම දොර. அந்த கதவு பூட்டப்படுவதற்கு முன்பதாய் நாம் உள்ளே இருக்கிறோம். ඒ දොර වහන්න කලින් අපි ඇතුලට යන්න. அதை தான் 17 வருஷங்களா சொல்லிட்டு ඒ දෙකම අවුරුදු 17ක් කියනවා. තේරෙනවද? சபை விட்டு சபை போறது பெரிய விஷயமே இல்லை. සභාවෙන් සභාවට යන එක ලොකු ஏன் தனியா ஒரு சபை ஆரம்பிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. මගේ සභාව පටන් ගන්න එක ලොකු දෙයක් නෙමෙයි. நீங்க நிறைய பேர் பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா சபை ஆரம்பிச்சிடலாம். ඒගොල්ලන් කයි බයිබල් ස්කූල් එකේ තාම සභාවක් පටන් ගන්නවා. அனுமதியே கிடையாது. ඒක කරන්න බෑ. தியாலஜிக்கல் எடுகேஷன் இஸ் an education. ඒ තියෝලොජිකල් එඩියුකේෂන් කියන්නේ මේක. சரி. வேதாகம அறிவு அல்லது கலாச்சாரத்தை கற்று வருகிறது அது ஒரு படிப்பு அவ்வளவுதான். බයිබලේ දැන්වීම දැනගෙන ඉන්නේ. அழைப்பு இல்லாம உனக்கு ஊழியம் செய்ய முடியாது. දැනීමක් නැතුව සේවය කරන්න බෑ. அந்த அழைப்பை கர்த்தர் நம்ம மீது வைத்ததுனால தான் இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் இன்னைக்கும் நிலைத்து நிற்க கர்த்தருக்கு உதவி ඒ செய்கிறார். කියන්නේ ඔබට කියන නිසා මේ ප්‍රශ්නවල තුලින් නිරමාස இல்லைன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நாங்க என்னைக்கோ துன்பம் இல்லை துணியும் இல்லைன்னு ஓடி இருக்கோம். දැන් අපිට ආපු ප්‍රශ්න වලින් අපි எவ்வளவு அவமானத்தை, எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவையும் தாண்டி கர்த்தர் நிற்க கிருபை செய்கிறார். ප්‍රශ්න ලැජ්ජාවල් ගොඩක් ඒ තිස්සේ නිරමාස அதுக்கு ஒரே ஒரு காரியம் அழைப்பு. ඒකට එකම හේතුවක් ඇඳවීම. அவருடைய தெரிந்து கொள்ளும், දේවාසිකී அவருடைய அபிஷேகம். දේවාසික ආලේපය. எனவே இந்த காரியங்களை நாங்கள் நன்றாய் கவனத்தில் வைத்திருக்கிறோம். මේ දේ අපි දැනගන්න ඕනේ. அப்ப நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். අපි සූදානම්ව සිටින්න. சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். සභාව සූදානම්ව. ஆண்டோடைய வருகை குறித்து பேசாத சபைகள் அது சபையே கிடையாது. දේවාසිකී ගැන කතා කරන සභාව සභාවක් නෙවෙයි. அந்த மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி அங்க போறது இங்க போறது அதை பண்றது இதை பண்றது எல்லாம் நல்லது. හැම සේවයක්ම කරන එක හොඳයි. ஆனால் ஆண்டோடைய வருகையிலே போகாத சபைகள் இருந்த எல்லாத்துக்கும் இல்லாம இருந்தது. නමුත් දේවාසිකී ඊමේ යන්න සභාවල් කියලා මොනවද කරන්නේ? அதுக்கு தானே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ඒකනේ අපිට ඒකනේ வேற யாராவது இதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? වෙන මොනවද ඒකට කාවරණි කියනවා. கல்யாணத்துக்காக රසාවේ நல்ல ஒரு வியாதி வருத்தங்கள் போறதுக்காக, වෙන රෝගයේ සුවේ ලැබෙන්න. கஷ்டங்கள் தீர்றதுக்காக අපේ ප්‍රශ්නේ ඉවත් වෙන්න. அதுக்கு இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ඒකනේ මේ ස්ථාවරයෙන් අවශ්‍ය නැහැ. வெளிநாட்டுக்கு போனா கஷ்டம் வரும், வெளிநாட்டுக்கு போனாலும் கஷ்டம் போகாது. පිටරටින් ගියත් අපේ ප්‍රශ්නේ ඉවත් වෙන්නේ නැහැ. இங்க இருக்கிறது நல்லது. මේ ඉන්නේ කොහොමද? அங்க போனா எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி கேட்டு பாருங்க. புதுசாக நாங்கள் வந்து ஜெகத்துக்கு சொல்லுவோம். විදේශීය කොච්චර අමාරුද කියලා අප්පලා කියනවා. அவர் போகணும்னு ஆசைப்பட்டார், கர்த்தர் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துட்டார். කාර්යයන් අවශ්‍යවන දේවල් සික්කන් දිලේ කරනවා. ஹalleluya. யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் කවුරුහරි පිටරට යන්න ඕන. சொல்லு, அனுப்புறேன். போயிட்டு அங்க இருந்து போன் பண்ணக்கூடாது. மற்ற ரிட்டர்ன் டிக்கெட் போடுங்க. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் கொடுத்து தொடர்பு இல்லைக்கு வெளியிலே இருக்கலாம். ரைட். அப்ப நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். සූදානම්ව සිටින්න. 25வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 25 පරීක්ෂා. புரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் ஆஸ்தியை ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவனுக்கு பரலோகராஜ்யம் உட்பாயிருக்கிறது. පිට දේශේ යන කෙනාගේ දෙපළ දේවාංශයට ඔප්පු කරන ලෙස ස්වර්ග රාජ්‍යයට. பிரதேசத்துக்கு ஒரு மனுஷன் வெளியில ஊழியத்துக்கு போகும் பொழுது ඒක මිනිස්සෙක් සේවයට එළියට යනවා. அது இந்த ஆஸ்தி எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்து ඒ දෙපළ හැමෝටම ඔප්පු කරලා යනවා. ஆண்டவர் அதான் செய்தார். ඒක දෙවියන් மத்திய 28வது அதிகாரம் கடைசி வசனங்களில் ஆண்டவர் சொன்னார், මතේ 28 අන්තිම දිනවල நான் போய் மறுபடியும் வருவேன். මම ගිහලා ආයෙනවා. இந்த பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்த எல்லாரும் எனக்கு சீஷராக මේ පොළොවේ හැම ස්ථානයක පිටිல සුභාරං සිටින நான் මනුගෝලයන් வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படியாக செய்வேன். මම ඔයගොල්ලෝ මාත් එක්ක ඉන්න ඔයගොල්ලෝ මේක දුන්නා. நமக்கு தானத்துகளை கொடுக்கிறேன். අපිට තරන්තිය දුන්නා. சினிமால பாடுறது கிடையாது. සිනමාවල කියන්නේ நமக்கு தானத்துகளை கொடுத்துருக்கேன். අපිට තරන්තිය දීලා ரேடியோல போய் அனௌன்ஸ் பண்றது கிடையாது. රේඩියෝ එකේ අනවුන්ස් කරනවා. பண்ணுங்க, தப்பே கிடையாது. කරන එකේ වැරදුකුත් නැහැ. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். කනපාස්තිකයෙක් කළා. அவரு டிவில வேலை செய்தவர். එයා ටීවී එකේ වැඩ කරපු කෙනෙක්. இன்னைக்கு அவரு ஜாப் பண்ணும்போது டிவில அனௌன்ஸ் பண்ற மாதிரியே ஜாப் பண்ணாரு. අද එයා යාත්‍රාවල ටීවී එක අනවුන්ස් කරනවා. நான் பொருள் சாரி. ஆண்டவருக்கு நம்ம வயசுல ஏற்ற இறக்கம் ஆண்டவருக்கு தேவைப்படும். අපේ කටහඬේ
දේවල් වෙනවාට අවශ්‍ය නැහැ. இவருக்கு ஏதாவது தேவைன்னா அவர் எப்படி பேசுவார்னு சொல்லி இவருக்கும் தெரியாது, நமக்கு நேற்று ராவுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப அந்த உறவு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ඒ නායකම අපි ගාදී எடுத்து நான் அவருக்கு எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. එයාට මම අරන් තිබ්බා. ஆனால் கொடுக்கல கொஞ்சம் அவரு கேட்கட்டும், கொஞ்சம் இது பண்ணட்டும் அப்படிதான் நம்ம அப்பா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை அப்பா பிள்ளையோட விளையாடாம யாரோட விளையாடுவோம்? තාත්තා ළමයෙක්ට සෙල්ලම් කරන දුකාක් එක සෙල්ලම් කරනවා. ஆமா இல்லையா? ඔව් දෙනවා. அதான் நம்ம அப்பா. ඒකයි අපේ තියා. அப்ப உங்களுக்கு என்று வைத்திருக்க ஆசீர்வாதம் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ඔයාලට තියෙන ආශිර්වාදය ඔයගොල්ලන්ට තමයි. நான் நீங்க அவருக்கு கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். එයාගෙන් ඉල්ලන්න அவருக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் கொலையணும்னு எதிர்பார்க்கிறேன். එයාගේ ඉස්සර පොඩ්ඩක් ඇදෙන්න ஏன்னா அதை பார்த்து அவங்க ரசிக்கிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. இவங்க அம்மாட்ட கொலையிறாரு, நான் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, அவரோட எக்ஸன் எப்படி இருக்கிறோம் அழிப்பாரு. ஆனா இது என்ன ஏன்னு சொன்னா நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்துக்கு கண்டிப்பா ஆனால் எதை இழந்தாலும் பருவத்தை மாத்திரம் சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மத்திய 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. யோவான் ஸ்நானன புத்தகம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். இன்றும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியுள்ளாயிருக்கிறோம். திரும்பித்தானே பாஸ்ட் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க திரும்பித்தான் வந்திருக்கிறீங்க. வந்து நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஸ்தானம் மாற்றமே ஒழிய உங்களுடைய மனமாற்றம் இன்னும் நடக்கல. முன்ன அங்க இருந்தோம், இப்ப இங்க இருக்கும். முன்ன ஏகிந்த கோயிலுக்கு போனோம், இப்ப இந்த கோயிலுக்கு வரோம். முன்ன அங்க சாமி கும்பிட்டோம், இப்ப இங்க சாமி கும்பிடுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிய உங்கள் சுபாவ மாற்றமோ, உங்களுடைய மன மாற்றமோ, உங்களுடைய குணமாற்றமோ, உங்கள் என்னது நடைமுறை பாவனைகளில் மாற்றமோ எதுவுமே ஜெபம் பண்றோம். அங்க சாமி கும்பிட்டோம், இங்க ஜெபம் பண்றோம். அங்க இருத்துணியோட கூட கர்த்தரை ஆராதிச்சு இங்க நெட்ட போட்டுட்டு ஆராதிக்கணும். ஆனால் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை நினைத்து கர்த்தரை ஆராதிக்கணும். நாம் அன்றாடம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். குமாரனுடைய சாயல் நமக்கு உண்டாயிருக்கிறது. மத்திய 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு சம்பவம் அதில் அடங்கி இருக்கிறது. நீங்க 3வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்க விட்டது. வசனம் சொல்லுங்க, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடலாம். ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கனி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இந்த மரத்தை வெட்டுகிறார். அதனால ஆவியின் கனியை கொடுத்து அன்பு, சமாதானம், இரக்கம், நீதிய, பொறுமை, தாழ்மை இதெல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம கனி கொடுக்கிறதே கிடையாது. நம்மளுடைய கனியே கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுபாவம் நம்மிடத்துல இருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசுல பட்டது மனசுல பட்டது உனக்கு நல்லதா தெரியும். கேட்கிறவங்களுக்கு அந்த மனசை புண்படுத்தும். உனக்கு இஷ்டப்படி நீ பேச முடியும். எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் செய்வேன். உனக்கு சரின்னு தோணும், ஆனால் மற்றவங்களுக்கு அது தப்பு. அப்ப நாம் அதை சரியா பார்த்து, எனவே நம்முடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சரியாய் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
கனி கொடுக்கிற பிள்ளைகள். ඵලය දෙන්න ඕනේ. மத்திய 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். මතේ 3:12 කියවනවා. நூற்றுக்குடை தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். அதிலையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். வாசனங்க குள்ளதீரம் அதுல உடைச்சி என்னது தானியங்கள் எல்லாம் ஸ்டோர்ல சேர்த்துருவார். பரலோகத்துக்கு கொண்டு போயிரு. பதரை எல்லாம் என்ன செய்வாரு? என்னது அக்கினியிலே சுட்டு. எனவே நாம் எங்க இருக்கிறோம் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி தூற்று கூடையில இருக்கிறோமா அல்லது கூடையிலிருந்து நாங்கள் விழுந்துட்டோமா என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தூற்று கூட கிடையாது. எல்லாமே இன்னைக்கு எல்லாம் ஃபுல் கிளீன். அரிசி கிடையாது. எத்தனை பேர் நேமிடி பார்த்துருக்கீங்க? நேமிடி பார்த்துருக்கீங்களா? நம்ம நேமிடி இல்ல. முன்ன வந்து நேமிடியில வந்து சோறு போட்டு பசிஞ்ச எல்லாரும் நம்ம அம்மா ஊற்றுவாங்க. இன்னைக்கு பிளேட்ல போட்டு ஊற்றுற அம்மா மாதிரியே கிடையாது. போட்டு வச்சு தான் தின்னுட்டு போவேன். அப்படி போவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. சின்ன தொலையேன் அப்படி சொல்ற அம்மா தான் இன்னைக்கு. அப்ப அந்த நேமிடியில் என்ன சொன்னா அரிசி இதாகும் போது கடைசியில அழகா இருக்கும். போட்டு கடைசியில கல் இருக்கும். அந்த கல் எடுத்து இன்னைக்கு எல்லாம் பொலிஷா தான் இருக்குது. அது மாதிரி தான் எல்லாமே பொலிஷா இருக்குது. ஆனா நேபிள்ல போட்டாருன்னா எத்தனை கல் வருமோ ஆண்டவர் தான். ஆனா நாம இன்னைக்கு நேபிள்ல இருக்கிறோமா அல்லது வெளியில இருக்கிறோமான்றதுதான் அவங்க பார்த்து. நூற்றுக்கூடை தூற்றுக்கூடை அவர் கருத்துல இருக்கு. நாம சொல்லக்குள்ள இருக்கிறோமா கீழே விழுக்கிறோமான்றது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் வினாதபடிக்கு பார்த்துக் கொள்ள. லூக்கா 13வது அதிகாரம் 7 தொடங்கி 9வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது தோட்டக்காரர் வந்து சொல்றாரு. அந்த தோட்டக்காரனை நோக்கி இந்த மரம் இத வந்து 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வந்து சொல்லுவார் இந்த சபையை வந்து நான் 17 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எந்த விதமான கணிக்கு கிடையாது. ஒரு ஆத்மாதாயம் கிடையாது. ஊழியர் செய்யறது கிடையாது. ஒரு ஜபத்துக்கு வர்றது கிடையாது. இது வெட்டி போட்டோம். அப்ப மரத்தை தோட்டக்காரன் என்ன சொல்றான்? ஆண்டவர் இந்த வருஷமா இருக்கு அதை நான் சுற்றிலும் கொட்டி உரம் போட்டு அதை இந்த வருஷம் நான் பராமரிக்கிறேன். கனி கொடுத்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா 2026 வருஷத்துக்கு வெட்டி போட்டேன். 2025வது வருஷமும் இருக்கட்டும். கனி கொடுக்கலன்னா ஊழியம் செய்யலன்னா தேவனுக்கு பிரியமாய் வாழலன்னா 26வது வருஷத்தை நீங்க சொல்ற மாதிரி செய்ய அப்படி விட்டுற முடியுமோ? முடியாது. ஏன் சொன்னா நான் உங்களை நேசிக்கிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறேன். எப்படியாயும் பரலோகம் வர வேண்டும் என்று கண்டு விரும்புகிறேன். எனவே கனி கொடுக்கிறவர்களாய் மாறும். பரலோகத்துக்காய் கிடைக்கும். உலகத்துக்காய் கிடைக்கும். உலகம் மாய். கர்த்தருக்காய் கனி கொடுக்கும். யோவான் 15:2 நாங்கள் வாசிக்கிறோம். கனி கொடாத கொடியை அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடியை என்ன செய்கிறார்? வெட்டி துப்புரவு செய்கிறார். இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும். அநேகமான நேரத்திலே நாம் சொல்றதான ஒரு காரியம் அவங்க நல்லா தானே இருக்காங்க.
அவங்க சர்ச்சுக்கு போறாங்களா? yang සභාවට යනවා. இல்லை நான் சர்ச்சுக்கு போறான். නැත්නම් நல்லா தான் සභාවට இருக்கான். හොඳයි. அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். කරන දේ කරමින් සිටිනවා. சொல்லிருக்கிறோமா இல்லையா? ඒක කියලා තියනවද නැත්නම්? கண்டிப்பா சொல்லிருக்கோம். අනිවාර්යෙන් කියලා තියෙනවා. அப்படி இல்லைன்னா சொல்லாட்டு விருதத்தில் நான் நினைச்சிருக்கோம். කිව්වේ නැත්නම් අපි හදවතින් විතරයි. நான் உளுந்து உளுந்து நான் ஜோம் பண்றோம். අපි වැටි වැටි ආඥා කරනවා. யாராவது உளுந்து உளுந்து ஜோம் பண்றவங்க කවුරුහරි වැටි වැටි ආඥා කරලා ඉන්නවා. உளுந்து ஜோம் பண்ணாங்க. වැටිලා ආඥා කරනවා. அடுத்து கேளு. දේවාංශයෙන් නිකන් நிறைய ඉන්නවා. பேர் போராடி ஜெபிக்கிறாங்க. ගෝවැ පුරවැණීම සමග நேசித்து ஜெபிக்கிறாங்க. අඬමින් எதுக்கு? ආඥා ඇයි? உனக்காக தான் ஆண்டவர் போராடி முடிச்சிட்டாரே. යාවෙන දේවාංශයෙන් உனக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தையே சிந்திட்டாரே. அப்புறம் எதுக்கு நீ கண்ணீர் சிந்த? මොකටද ඔය අඬන්නේ? ஆண்டோட அன்பை உணரும் பொழுது கண்ணீர் சிந்த. දේවාංශයෙන් ප්‍රේමය දැනනකොට ஒரே இருந்தாங்க. දේවාංශ මේක දෙන්න. வரமாட்டேன். දෙන්නේ. அப்படியே கொடுத்தாலும் நமக்கு நல்லா இருக்கு. එහෙම දුන්නොත් ඒ ஏன்னா அதை போராடி வாங்கிட்டேன். எனக்கு தகுதி இல்லாததை நான் வாங்கியிருக்கிறேன். මට සුදුසු නැති දෙයක් මම ගත්තා. அன்னைக்கு ஆண்டவர் முசித்தமான දේවාංශයෙන් ඔයාලා කැමති නම් ඒක මට සිතාවිච්චේ. நம்ம ஒரு காரியத்துக்காய் பல மாதங்கள் காத்திருக்கிறோம். අපි දැන් එනකම් මාස ගණන් බලන් සිටිනවා. நேற்று கேட்டாங்க ඊයේ ආවා. இது எப்போ கிடைக்கும்? මේ කවදද ලැබෙන්නේ? நான் சொன்ன புது இடத்துக்கு போனோன்னு கிடைக்கும். කොල්ප අලුත් ස්ථානෙට ගියාම இன்னுமா? තාමද? என்ன பண்ண? நம்ம விசுவாசம் அப்படி இருக்குது. මොනවද අපේ විශ්වාසය? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். අනිවාර්යෙන් දේවාංශ කරනවා. ஏன்னா நம்ம அவருக்கு பிள்ளைங்க. ඒකත් අපි நம்ம යාගේ எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு பெஸ்டா கொடுக்கும். අපිට කොයි වෙලාවෙ දෙන්නේ කියලා ඒ இன்னைக்கு கொடுத்தா ஏதோ யூஸ் பண்றதுக்கு இருக்கு. අද දුන්නොත් கர்த்தரே கொடுக்கும் பொழுது அவர் கர்த்தர் பிரயத்தியாயிட்டார். நம்ம දේවාංශයෙන් දෙනකොට යා හරියට වෙනවා. சோஃபாலாம் සෝමේ ஃப்ரிட்ஜில் தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஃப்ரிட்ஜ் එකේ වතුර යනවා. போதும். ඊයේ தண்ணி போற ஃப்ரிட்ஜ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? වතුර යන நம்ம வீட்டுல போகுது. අපි කියලා තියෙනවා. சந்தோஷப்படும். இல்ல அது மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கிடையாது எங்கேயும். ඒ වගේ ஃப்ரிட்ஜ් එක වෙන ස්ථානයේ නෙමෙයි. எனவே கர்த்தர் தேவையானதை தேவையான நேரத்தில் பேசினார். දේවාංශ අවශ්‍යදී අවශ්‍ය ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். අපි ඒකම දෙයක් කරන්න கனி கொடுக்கிறோம். අපි ඵලය දෙන්න. நம்ம வாழ்க்கையில வலி உண்டாகுதா? අපි ජීවිතේ வேதனைகள் உண்டாகுதா? ප්‍රශ්න එනවා. ஆண்டவர் நம்ம இன்னும் சுத்திகரிக்கிறார். දේවාංශ අපි තවත් அதிக கனி கொடுக்கும். තවත් ඵලය. 15வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 15வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. දේවාංශ පාවසනේ පරීක්ෂය කියලා බලන්න. நாங்கள் அவரையும் අපි යාගේ அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் ඒ වචන අපෙන් දැදී நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ දීලානිකවත් அதை அவர் செய்வேன் சொல்லி ඒක කරනවා කියලා දිවෙනවා. கர்த்தர் நமக்காய் செய்யும். දේවාංශ අපි වෙනුවෙන් කරනවා. ஆனால் அவர் சொன்னா செய்யாமல் இருந்தார். ජීවම් කරන්න ஆனால் ஒரே ஒரு காரியம். නමුත් ඒක ஏது நடந்தாலும் ගොඩක් සිදු වෙනවා. ஏது நடக்காவிட்டால் ගොඩක් සිදු වෙන්නේ නැහැ. இதற்கு புறமாய் நீங்க போகணும். මේකට විරුද්ධව යන්න. இதுக்கு இந்த பக்கமும் வேணாம், මේකට ඊටත් இதுக்கு දෙනවා. இந்த பக்கம். අනිත් පැත්තට දෙනවා. இதுக்குள்ளே வாழ்ந்து මේ பாருங்க. අපිට ජීවන ක්‍රියාවන් කරනවා. ஹalleluya. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படும். ස්වර්ග රාජ්‍ය බලත්කාර කරනවා. அதை பலவந்தப்படுத்துகிறவன் எவனோ ඒ කරන්නේ කවුද? அவனது பிடிக்கும். එයා ඒක අල්ලගන්නවා. அதே போல ஆண்டவர் பிடிச்சுக்கிறார். ඒ වගේම තමයි දෙවියන් ஆண்டவரை වහන්සේ கேட்க ஆண்டவரை என்னை ஆசீர்வதி. දේවාංශයෙන් ඉල්ලන්න உம்முடைய අවශ්‍ය. சித்தம் செய்ய எனக்கு கிருபை. යාගේ කැමැත්ත කරන්න මට කරුණාව දෙන්න. கேளுங்க. ஆண்டவருக்கு ஏதாவது பரவப்பட்டுச்சா? දේවාංශයෙන් මොනවා අඩුපාඩුවක් සිදු කරනවා. ஆண்டவர் கிட்ட வந்து சொன்னாங்க, நம்முடைய சகோதரர் தாய் வந்திருக்கிறான். දේවාංශය ඇවිල්ලා යාගේ අම්මයි සහෝදරයයි. ஆண்டவர் கேட்கிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? දේවාංශේ ආනව කවුද කියන්නේ? நீங்க ඔයාලා තමයි. யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்கிறார்களோ, කවුරු කවුද දේවාංශයේ யாரெல்லாம் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரர். එයා තමයි මගේ අම්මයි සහෝදරයයි. பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனம். දේවාංශයේ සැලසුම කරන එක මගේ ආහාරය. நிறைய பேர் நினைக்கலாம், ගෝවයි ගන්න පුළුවන්. இங்கே வச்சு ஒரு குளக்கையும் தூக்கி அங்க மாட்டிக்கிட்டான். මේ දින ටොප්පියක් පිළිපස්සේ இப்ப දාලා டைம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. දැන් ටයිම් එකක් මොනවද කියලා දන්නේ නැහැ. எப்ப முடிப்பானோ முடிக்க மாட்டானோ, කවදා ඉවර කරයිද නැද්ද? சமைக்கணும், උයන්නත් ඕනේ. வேலைக்கு வேற அனுப்பணும், වැඩට යවන්න ඕනේ. வாரத்துக்கு 2 மணி நேரம். සතියකට පැය දෙක 2 மணி நேரம், சில 3 மணி நேரம் ஆகும். මේ පැය දෙක පැය තුනක් වෙනවා. வாரத்துக்கு 3 மணி நேரம். සතියකට පැය இதான் තුනක්. நம்ம ஆண்டவருக்கு போதும். මෙච්චර අපි දෙවියන් වහන්සේ 3 மணி நேரத்துல அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. මේ පැය තුනේ මම ඔයගොල්ලෝ කිව්වට කරා. அதுக்கு பிறகு நீங்க ஏன் முகத்தையும் மறந்துட்டீங்க, நான் உங்க முகத்தை மறக்கிறதுக்கு முடியல. ඒවත් ඔයාලා මගෙන් අමුද கஷ்டப்பட்டாவது நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். ගයින් අමුද කරන්නේ අමාරුයි නේද ஏன்னு சொன்னா ஆண்டவர் எனக்கு நம்பி கொடுத்துருக்கு. ඒක දෙවියන් වහන්සේ මාව විශ්වාස அதனால உங்களை நான் யார் உங்களை மறந்தாலும் கண்டவரை மறக்கும். ඒ කවුරු ඔයගොල්ලෝ මතක කරලා අධික දෙනවා.
சொல்ற ஒரு கதை நான் சொல்லி முடியும். කියන කතාවක් කියන මම ඒක කියලා நைட்டுக்கு படுக்க வந்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. රැට නිදාගන්නත් ඒගොල්ලෝ ගැනම කතා கொஞ்சம் කරනවා. ரொமான்ஸா பேசுங்க அப்படின்னா. நமக்கு ரொமான்ஸா பேச தெரிஞ்சதே உங்களை பத்தி தான். இங்க பேசுறதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. මේ තානේ කතා කරන හැම එකක්ම ඇත්ත. வெளியில இருந்து பேசுறது சில நேரம் அப்படி இப்படி ஏதாவது வரணும் வரலாம். එළියේ ඉඳලා කතා කරන ගුරුවක් වෙන්න පුළුවන්. ஆனா அங்க போனாலும் உங்களை பத்தி தான் பேசுறோம். ඒක දේශනා කියන්නේ அவ பாருங்க எலும்புனாலும் நீங்க தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. නැගිට්ටත් ඕගොල්ලෝ තමයි ඇස්සිරි. கண்ணை மூட போற நேரத்துல நீங்க தான் வந்து கண்ணு முன்னாடி நிக்கிறீங்க. ඇස් වාදිත් ඕගොල්ලෝ තමයි கண்ணை மூடி தூங்கினாலும் நீங்க தான் வந்து போறீங்க. ඇස් වා නිදාගත්තත් ඔයාලා තමයි இந்த ඇවිල්ලා. பஸ் அப்படி வந்து போயிடுறாரு. அம்மா நீங்களே கர்த்தருடைய ஆசீர்வாதம். දෙවියන්ගේ ආශිර්වාදය. பரலோகத்துக்கு ස්වර්ග රාජ්‍යය. யாரை விட்டாலும் කාව எதை இழந்தாலும் ගොඩ නැති කරත් பரலோகத்தை மாத்திரம் முடிச்சு ස්වර්ග රාජ්‍යය කරා. முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க அப்படி வேலை எல்லாம் පළවෙනි දෙවියන්ගේ නීතිය රාජ්‍යය கர்த்தரை தேடுங்க கர்த்தர் දෙවියන්ගේ අනිත් දේවල් இன்னைக்கு நிறைவாய் நம்மிடத்துல எதுவுமே கிடையாது. අද සම්පූර්ණයෙන් මොකුත් නැහැ. எல்லாமே குறைவாய் தான். ඔක්කොම අල්පාඩුවත් එකයි තියෙන්නේ. ஆனால் குறைவை நிறைவாக்குற தேவன் மட்டும் நம்மளுடைய නමුත් ඒ අල්පාඩුව සම්පූර්ණ කරන දෙවියන් அவர் பிடிச்சவங்க தேவைக்கு ஏற்ப கத்துக்கணும். එයා වල්ලගත්තොත් අපේ අවශ්‍යතාව අනුව දෙවියන් වහන්සේ උදව් කරනවා. இப்போ போய் சமைக்கிறதுக்கு நமக்கு கத்தர் தருவார். දැන් කීලා වෙන්නේ දෙවියන් වහන්සේ දෙනවා. நாளைய தினம் நம்முடையது கிடையாது. ඒක අපේ නෙමෙයි. நாளைய கத்தர் ඒක දෙවියන් වහන්සේ. நாளைக்கு வைப்பாரு. ඊට දිගේ දෙවියන් වහන්සේ. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படும். ස්වර්ග රාජ්‍යය බාස්කාරකම් කරනවා. பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பிடிக்கும். ඒ කරන ඒ කල්ලාදන්නේ. So, අපි අහනවා. நான் ஆண்டவரே உமக்கு சொல்றேன். நன்றியோடு துதிக்கிறோம். தேவரே சொன்ன வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. அதை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உடைய ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ள கற்றுக்கிறீர்கள். ராஜ்யத்தை நாம் எல்லாரும் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆமென்.